முதுகுடுமி பெருவழதி. குடுமி என்ற இயற்பெயரை கொண்ட இவன் வடம் பலம்ப நின்ற பாண்டியன் வழியில் வந்தவன் ஆவான். கடைசங்க காலத்திற்கு முன்னர் வாழ்ந்தவனாக கருதப்படுகின்றது. மூத்த குடும்பன் என்பதனால் முதுகுடுமி என அழைக்கப்பட்டான். பல யாகங்களை நடத்திய காரணத்தால் பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழதி என்ற பட்டத்தினை பெற்றவனாகவும் இருந்தான். வழுதி என்ற பாண்டியர்களின் குடிப்பெயரையும் பெற்றிருந்த இவன் நெடியோன் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றிருந்தான். 1000 கேள்விகளை செய்தவனாக கருதப்படும் இம்மன்னனை பற்றி சின்னமனூர் செப்பேடு, பாண்டியன் ஒருவன் கடல்வற்ற வேல் எறிந்தான், பிரளயத்தில் உலகம் அழிந்தது, எங்கும் நீர் சூழ்ந்தது, பூமியில் நிலப்பரப்பு இல்லை, சூரியன் கதிர்கள் பட்டு நிலப்பரப்பு உருவாகி மனித வர்க்கம் உருவாக ஆரம்பித்தது. அது ஒரு பாண்டிய மன்னரான சத்தியவிரத பாண்டியன் மற்றும் சப்த ரிஷிகள் மூலிகைகள் என காக்கப்பட்ட பகவான் மச்சாவதாரம் இன்று இருந்து வரும் இந்து மகா சமுத்திரத்தில் நிகழ்ந்தது. அந்த ஒரு பாண்டியனின் பெயர் சத்தியவிரத பாண்டியன். இவனே பிரளயம் முடிந்த பின்னாளில் 7வது மனுவாக நியமிக்கப்பட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை காஞ்சியை பாடிய மாங்குடி மருதனார் இவனது சிறப்பினை பற்றி பாடுகையில், இவனை பற்றி புறநானூற்றில் முதுகுடுமி பெருவழதி ஆற்றல் மிக்க படையோன், அரசர் பலரையும் புறங்கண்டவன், புலவர்களுக்கு வேண்டிய அளவு கொடுத்து சிறந்தவன், இரவலருக்கு இல்லை என ஈயும் பெருங்கொடையான், வேள்வி பல செய்து புகழ்பெற்றவன், சிவபெருமானிடத்து பேரன்பு உடையோன், பெரியோர்களை மதிப்பவன். புறநானூறு 6, 9, 12, 15, 64. மேலும் இவனை பற்றி புகழும் பாடல்கள் பின்வருமாறு: விரல்மான் குடுமி பிறர்மண் கொண்டு பாணருக்கு பொன் தாமரையும் புலவருக்கு யானையும் தேரும் பரிசாக நல்கினான் என புறம் 12 கூறுகின்றது. நால் வேதங்கருக்குரிய வியாச சிறப்பின் வேள்வி முற்றுச் செய்தான் என புறம் 15 நெட்டிமையார் கூறுகின்றது. இவ்வரசன் வீரம் செறிந்தவனாக இருந்தான். புலவர்களுக்கும் இரவர்களுக்கும் இல்லை எண்ணாது கொடுத்து வல்லமை கொண்டவன், சிவபெருமானிடம் பேரன்பு பூண்டவன் என தெரிகிறது. இவ்வரசன் போகும் முன் முதலில் போரில் பங்கு கொள்ளாதவர்களை விலகச் செய்த பின் தான் அறப்போர் செய்ய துவங்குவான் என்பது இவன் புகழ். நெட்டிமையார் பாடலில் கீழ்காணுமாறு கூறுகின்றார்: பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி சங்ககால பாண்டிய மன்னர்களில் சிறந்த வீரனாக இருந்திருக்கிறான். போர்க்களத்திலும் கொடை வழங்குபவன். குடுமிக்கோமான் போர்க்களத்தில் இருக்கும் பொழுதும் விரலியருக்கு கொடை வழங்கும் பண்புள்ளவன். வாழ்க இவன் புகழ்.